ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இனிமேல் நம்ம வரிப்பணம் மக்கள் வரிப்பணம் அவ்வளோதாங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் எங்கள் வரிப்பணத்தில் தானே சம்பளம் வாங்குறீங்க, எங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களையும் போலீஸையும் பார்த்து கேட்குறோம்ல. இனிமேல் அப்படி கேட்கவே முடியாது. நம்ம வரிப்பணம் என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இதுக்கு இந்த ரோடுக்குன்னு சொல்லி அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்க முடியுமா? எனக்கு பின்னாடி இந்த சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, எதுக்குன்னா அந்த ரோடும் இந்த குளமும் பக்கத்தில் இருக்குது, ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை மறைச்சு இந்த சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுவருக்கு உண்டான இன்சார்ஜ் அதிகாரி யாரு, இதுக்கு உண்டான பணம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மக்கள் வரி பணம்லாம் என்ன ஆகுது, எப்படி செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க என்ன போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்களா? கிடையாது. அப்போ மக்களாக தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் ஒழுங்காக சொல்லவும் மாட்டாங்க. அப்போ மக்கள் வரி பணம்லாம் என்ன ஆகுது, எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி மத்திய அரசு இப்போ ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நாட்டு நடப்பு சேனல்லேயே இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ரீசெண்டாக கூட நடந்த மதுரையில் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3500 ஆர்வலர்கள் கலந்துக்கிட்டாங்க. நம்ம நாட்டு நடப்பு சேனலுக்கும் விருது கொடுத்தாங்க ஆர்டிஐ சட்டம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரே நேரத்தில் 5000 ஆர்டிஐ மனுக்கள் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இந்த ஆர்டிஐங்கிறது அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வேணுங்கிற தகவலில் ஒவ்வொரு குடிமகனும் 10 ரூபாயில கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றி ஏற்கனவே நம்ம நாட்டு நடப்பு சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்து இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கும் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இணைப்பு பாலமாக இருக்கிற ஒரே சட்டம் ஆர்டிஐ சட்டம் தான். இந்த ஆர்டிஐ சட்டம் கொண்டு வந்ததுக்குண்டான நோக்கம் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஊழலை கண்டுபிடிக்கணும், அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அந்த நோக்கத்துக்கு அந்த சட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி மத்திய அரசு டிபிடிபி ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிபிடிபி ஆக்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஐ மாநாடு சொன்னோம்னா அந்த மாநாட்டில் சில தீர்மானங்களை முன் வச்சாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தாதான் மக்களோட வரிப்பணம் எப்படி வீணா போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 41B படி ஒவ்வொரு அரசு அமைப்புகளும் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்களாக முன் அவங்களோட தகவல்களை அறிக்கைகளை வெளியிடணும். அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஐ பெட்டிஷன் போடணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வேலை செய்ய வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நடைமுறைப்படுத்தணும், அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறம் ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 2J படி இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் நம்ம கலாய்வு பண்ணி அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணி ஏதாவது முறைகேடு இருந்தால் அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அப்படி கலாய்வுக்கு போகிற ஆர்டிஐ ஆர்வலர்களை அங்கே உள்ள அதிகாரிகள் மரியாதையாக நடத்தணும். இந்த மாதிரி ஒரு 20 தீர்மானங்களை அந்த மாநாட்டில் முன் வச்சாங்க மத்திய மாநில அரசுகள்கிட்ட. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஆர்டிஐ சட்டம்னா என்ன, ஆர்டிஐ சட்டம் மூலமாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஊழலையும் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு தான் இப்போ மத்திய அரசு ஆப்பு வச்சுட்டாங்க. என்னன்னா ஆர்டிஐ ஆக்டில் செக்ஷன் 81J அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட தகவலில் கூட கேட்கலாம், கவர்மெண்ட் மட்டும் இல்லை, தனிப்பட்ட நபரோட தகவலில் கூட கேட்கலாம். ஆனால் அதில் பொதுநலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். ஆனால் இந்த டிபிடிபி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு பிரைவசி, எல்லாரோட பிரைவசியை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2023 டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்த ஆர்டிஐ ஆக்டோட செக்ஷன் 81J பொருந்தாது அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க. அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட தகவலில் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் எப்படி நம்மளோட வரிப்பணம் வீணாக போகும், நம்மளோட அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டோட வீடு கட்டுற திட்டம் இருக்குது. அப்போ அந்த திட்டம் சரியான பயனாளிகளுக்கு தான் போய் சேர்ந்திருக்கா இல்லையா, அதில் எது முறையீடு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ அந்த திட்டத்தில் சேர்ந்த பயனாளிகள் பட்டியல், அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த பயனாளிகள் சேர்த்த அதிகாரிகள் பட்டியல், இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிஐ மூலமாக நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை டிபிடிபி ஆக்ட் படி பிரைவசி இது மீறுது, அது இந்த டிபிடிபி ஆக்டில் அந்த 81J பொருந்தாது, அதனால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்மளால எந்த ஒரு ஊழலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட வரிப்பணம் முழுசா செலவழிக்கப்பட்டுச்சா இல்லை அதில் எது முறையீடு நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளால வெளியே கொண்டு வரவே முடியாது. உதாரணத்துக்கு இல்லை, உண்மையிலே உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜில் ஒரு மோசடி நடந்திருக்கு. என்னன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்துக்கு கீழே 9000 போலி பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1,20,000 ரூபா அமௌண்ட் போயிருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல வீடு வச்சுருக்கிறவங்க, 2 மாடிக்கு மேலே வீடு வச்சுக்கிறவங்க, அவங்கள்ட்ட இருந்துனா போலி டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அவங்கள இந்த வீடு கட்டும் திட்டத்துக்கு கீழே அதிகாரிகள் சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த போலி பயனாளர்கள் பட்டியல், அப்புறம் அந்த பயனாளர்களை சேர்த்த அதிகாரிகள் பட்டியலாம் இந்த ஆர்டிஐ சட்டத்துக்கு கீழே செக்ஷன் 81J கீழே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, இல்லை இது பிரைவசி மீறுது, அவங்களோட தனிப்பட்ட டீட்டெயில்ஸை தர முடியாது, இது டிபிடிபி ஆக்டை மீறுது அப்படின்னு சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஊழலை வெளியே கொண்டு வர்றது? அப்புறம் எப்படி மக்கள் வரிப்பணம் என்ன ஆகுது, எப்படி செலவாகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றுமே பண்ண முடியாது.
நான் முன்னாடி பார்த்தோம்னா அந்த ரோடு சம்மந்தமான வேலையில் கூட அதுக்கான அதிகாரிகள் யார், எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கூட நம்மளால் முழுசாக வெளியில் கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த டிபிடிபி சட்டத்தை வந்து ஆர்டி ஆர்வலர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. இந்த சட்டத்தை வந்து இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. நடைமுறை கொண்டு வரதுக்கான ரூல்ஸ் இதை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றின வரலாறோ இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றின டீட்டெயில் வீடியோஸும் நம்ம சேனல்லே ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் போய் அதை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அடிமை இந்தியாவில் 1923 அலுவலக ரகசிய காப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளைக்காரன் ஆண்ட இந்தியாவில் அரசாங்க அலுவலகத்தில் எந்த தகவலும் வெளியே கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அது வந்து அலுவலக ரகசிய காப்பு சட்டம். சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த அலுவலக ரகசிய காப்பு சட்டம் வந்து கண்டினியூவா இருந்துச்சு நாட்டில். இப்ப இருக்கும் பொழுது அப்படியே கண்டினியூவா இருக்கு. மக்கள் போய் அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க, இது வேணும் அது வேணும் கேட்கும் பொழுது அலுவலக ரகசிய காப்பு சட்டம் படி தர முடியாதுன்னு சொல்றாங்க. 1975 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் வந்து தகவலை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சட்டம் கண்டிப்பா தேவை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து சொல்லுது. அப்புறம் வந்து மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் ஒரு அமைப்பு வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. 1990களில் வந்து இந்த அமைப்பு வந்து இந்த அமைப்பை நடத்துறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு பெண் தோழர் தான், அருணா ராய், மயிலாப்பூர்காரங்க. ஐஏஎஸ் படிச்சுட்டு தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்ய போயிருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து. எவ்வளவு பெரிய தியாகி! ஒன்னும் அந்த ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராஜஸ்தான்ல. நம்மலாம் நிறைய பேர் சொல்றோம் சமூக சேவை நம்ம பயங்கரமா பண்ணிட்டோம். ஆனா அவங்க சேவைங்கும் போது நம்ம எல்லாம் தூசாயிரும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் பதவியே எனக்கு வேணாம் பதவி. எப்போ ராஜினாமா பண்ணாங்க? அவங்க 80ஸ்லேயே பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 79ல் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உதவி கலெக்டராக இருந்தாங்க. அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்க போய் ஏழை விவசாயிகளோட சேர்ந்து ராஜஸ்தான்ல, தமிழ்நாட்டில் கூட இல்லை, ராஜஸ்தான்ல போய் அந்த ஏழை விவசாயிகளோட போய் வேலை பார்க்கும் பொழுது ராஜஸ்தான்ல ஒரு ஸ்கீம் இருந்தது 90களில். என்ன ஸ்கீம்னா, கவர்மெண்ட் லேண்ட் இருக்கும், அரசு பண்ணை நிலங்கள்னு இருக்கும். இந்த பண்ணை நிலங்கள்ல ஏழைகள் போய் வேலை பார்த்துக்கலாம், விவசாயி போய் வேலை பார்த்துக்கலாம், பார்த்துட்டு வாரம் சம்பளம் வாங்கிக்கலாம். இந்த விவசாயி போய் சம்பளம் வாங்கிட்டு 11 ரூபா வாங்கிட்டு வருவார். ஆனா பேரேட்ல வந்து அந்த பதிவேட்டில் கொடுக்குறேன் வந்து 22 ரூபான்னு எழுதிடுவான். இந்த அருணா ராய் தலைமையிலான இந்த சங்கம் என்ன பண்றாங்க, இந்த மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் அந்த பேரேட்டுடைய ஜெராக்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. 90கள் துவக்கத்துல கேட்கும் பொழுது இந்த ஏழை விவசாயி டீம் எல்லாம் கேட்குறாங்க, ஆமா கொடுங்கன்னு. அப்பதான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அலுவலக ரகசிய காப்பு சட்டம் ஆபீஸ் சீக்ரெட் ஆக்ட் படி இந்த புக்கு உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஒரு கேள்வி எழுது, மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்டுல மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தான் நம்மளே ஆட்சி பண்றாங்க. அந்த நாட்டுல எப்படி ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணம் ரகசியம், அது வந்து ஓப்பன் டாக்குமெண்ட், அனைவருக்கும் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் பயங்கரமா தன்னெழுச்சி ஆகி அதை கேட்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கூடுது. 90களின் துவக்கத்துல கூடிக்கிட்டே வந்து ஆர்டிஐ மாதிரியான ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிற போராட்டமாவே அது மாறி. இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான்.